விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். தமிழருவி தர்பாரில் விடை தேடும் வினாக்கள் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வாசுகி. ஐயா, இன்றைக்கு கூட்டு குடும்பத்தை பற்றி சில சந்தேகங்கள், கேள்விகள் கேட்கலான்னு நினைக்கிறேன். குடும்பம் ஒரு கோவில் என்பார்கள். கோவிலுடைய கர்ப்ப கிரகத்தில் மூலவர் எழுந்தருளி இருப்பார். சுற்றுப்பிரகாரத்தில் மற்ற உப தெய்வங்கள் எழுந்தருளி இருக்கும். நவகிரகங்கள் ஒன்றொன்றும் ஒவ்வொரு திசையை பார்த்தபடி காட்சி தரும். கோவிலுக்கு செல்லும் நாம் மூலவரை மட்டும் வணங்கிவிட்டு வருவதில்லை. சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள அத்துணை உப தெய்வங்களையும் பக்தியோடு வணங்கி நாம் பிரார்த்தனையை முன்வைக்கிறோம். அதுபோல குடும்பத்தில் தலைவர் என்று ஒரு பெரியவர் மூலவராக இருந்தாலும் மற்ற உப தெய்வங்களாகத்தான் அம்மா, அப்பா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா போன்ற உறவுகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே வெவ்வேறு விதமான குணநலன்களை உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அக்குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் இருந்து கொண்டிருப்பார்கள். ஒரு கூரையின் கீழ் உறவாடி மகிழ்ந்து இருந்த இந்த குடும்ப உறவுகளெல்லாம் இன்றைய சூழலில் ஒரு திசைக்கு ஒருவராக சிதறி குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒரு இணக்கமற்ற இறுக்கமான சூழலில் தான் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்ப உறவுகள் இப்படி சிதறி போனதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, இந்த கூட்டு குடும்பம் என்ற அமைப்பு பெரும்பாலும் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மலிந்து கொண்டே வருகிறதே, அதற்கு என்ன காரணம்? சிந்தனைக்குரிய நல்ல கேள்விதான் இது. இன்றைய சூழலில் கூட்டு குடும்பங்களுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. காரணம், இன்றைய உலகம் என்பது நுகர்பொருள் கலாச்சாரத்தை மையமாக கொண்டு இயங்கி வரும் நிலையில் எல்லா மனிதர்களுக்கும் ஏராளமான ஆசைகளும் ஏராளமான தேவைகளும் பல்கி பெருகிவிட்டது. நீங்கள் சொல்லுகிற கூட்டு குடும்பத்தில் தேவைகளும் குறைவு, ஆசைகளும் குறைவு. எனவே குறைந்த தேவைகளோடு குறைந்த ஆசைகளோடு நிறைந்த உறவுகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற நினைவோடு அன்று பண்பாட்டு சூழலில் மிகச் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது தான் கூட்டு குடும்பம். இன்றைக்கு மனிதர்கள் தனித்தனி தீவுகளாகவே மாறிவிட்டார்கள். என்னுடைய உலகம் இன்பமயமாக இருக்க வேண்டும், தன்பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்று பாரதிதாசன் சொன்னதைப் போல சக மனிதர்களை சிந்திப்பதற்கோ சமூக மனிதனாக வாழ்வதற்கோ இன்றைக்கு பொதுவாகவே மனிதர்கள் தயாராக இல்லை. எந்த நிலையிலும் என்னுடைய இன்பம் எள்மூக்கின் முனையளவும் குறைந்து விடக்கூடாது. அப்படி அந்த இன்பம் குறைவதற்கு காரணமாக எந்த உறவு இருந்தாலும் அந்த உறவை வெட்டி விடுவதற்குத்தான் இன்றைக்கு மனம் செல்கிறதே தவிர அந்த உறவோடு இணைந்து செல்வதற்கு இன்றைய இதயம் தயாராக இல்லை. அதற்கு முக்கியமாக ஒரே வரியில் சொல்லலாம். ஒன்று பொருள் தேட்டம், இன்னொன்று இன்ப நாட்டம். பொருள் தேட்டம், இன்ப நாட்டம் இரண்டும் பல்கி பெருகிவிட்ட நிலையில் நீங்கள் இனியும் கூட்டு குடும்பம் என்கிற அந்த கற்பிதத்தை நீங்கள் கட்டமைக்கவே முடியாது. கூட்டு குடும்பத்தை விட்டுவிடுங்கள். கூட்டு குடும்பம் என்பது காலநடையில் சிதைந்து கணவன் மனைவி அவர்கள் பெற்ற பிள்ளைகள் என்ற அளவுக்கு தனி குடும்பமாக மாறிவிட்டது. அந்த தனி குடும்பமே இன்றைக்கு தனித்தனி மனிதர்கள் கொண்ட குடும்பங்களாக உருவெடுத்திருக்கின்றன. ஒரே குடும்பம், ஒரே கூரைதான்.
ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு இணக்கமான சூழல் இருக்கிறதா என்று பார்த்தால் பல குடும்பங்களில் கிடையாது. பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்களே இன்றைக்கு இல்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அன்பு சார்ந்த உறவு இருந்தால்தான் இல்லறம் செழிக்கும். நீங்கள் யோசியுங்கள், தமிழில் வீடு என்று நாம் வாழக்கூடிய இடத்திற்கு பெயர் வைத்திருக்கிறான். இறந்த பிறகு மேலுலகம் சென்று நீங்கள் வீடு பேறு அடைவதை இருக்கிற பொழுதே உங்கள் இல்லத்தில் உங்கள் மனைவியோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் உறவுகளோடும் பேரின்பத்தை நீங்கள் பெற முடியும். அந்த பேரின்பத்தை பெறுவதற்கான இடம்தான் இந்த வீடு. எனவே வீடு என்ற சொல்லே ஆழ்ந்த அர்த்தம் உள்ளது. நீ இறப்புக்கு பின்னால் சொர்க்கம் இருக்கிறதோ இல்லையோ, இருக்கிற பொழுதே உனக்கான சொர்க்கத்தை நீ உருவாக்கி கொள்வதற்காக அமைந்திருப்பது தான் வீடு. நீங்கள் இந்த குடும்பம் என்பதையே யோசித்து பாருங்கள். இது காலநடையில் பண்பாட்டு வளர்ச்சி பரிணாமத்தில் வந்து சேர்ந்த அமைப்பு தான் குடும்பம் என்கிற அமைப்பே. நீங்கள் நீலகண்ட சாஸ்திரியார் சொல்கிறார், தென்னிந்தியாவில் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மனித இனம் வாழ்ந்தது என்று. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தென்னிந்தியாவில் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த 3 லட்சம் ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்கால மனிதர்கள் தற்கால மனிதர்களாக மாறுவதற்கான காலநடையில் எத்தனை மாற்றங்கள் உருவெடுத்திருக்கின்றன. பரிணாம வளர்ச்சி. அன்று இருந்தாற்போல் இன்று இல்லை, ஏன் நேற்று இருந்தாற்போல் இன்று இல்லை. எனவே இந்த குடும்பம் என்பது முதலில் வருவதற்கு முன்பு வேட்டை சமுதாயமாகத்தான் இருந்தது. நாம் இவற்றையெல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் எங்கிருந்து எங்கே வந்திருக்கிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தொடக்கத்தில் மனிதர்கள் வேட்டை சமுதாயமாகத்தான் இருந்த சூழல் அது. எப்பொழுதுமே நீங்கள் விலங்குகள் கூட்டம் கூட்டமாகத்தான் வரும். விலங்குகளுக்கு தனியாக இருப்பது வழக்கம் இல்லை. அதனாலே தான் பிளாட்டோ மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்வதை பார்த்து மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் என்று சொல்கிறார். ஏனென்றால் தனியாகவே பிறந்து தனியாகவே வளர்ந்து தனியாகவே வாழ்ந்து தனியாகவே ஒரு நாள் கல்லறையில் போய் நாம் கண் மூடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. பிறர் துணை இருந்தால்தான். சார்பு தன்மை இல்லாமல் வாழ்க்கை என்ற ஒன்றே கிடையாது. எனவே முதலில் வேட்டை சமுதாயமாக இருந்தது. கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக இவர்கள் கூட்டம் கூட்டமாக கூடி வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எந்த மாற்றமும் சில நிர்பந்தங்களினால் சில கட்டாயங்களினால் தான் உருவெடுக்கும். எனவே விலங்குகளை எதிர்கொள்வதற்காக இவர்கள் கூடி வாழத் தொடங்கினார்கள். அப்படி கூடி வாழுகிற பொழுது சிறிய சிறிய இனக்குழுக்களாக உருவெடுத்தார்கள். அந்த இனக்குழுக்களும் இரத்த சம்பந்தமான குழுக்களாக அமைந்தன. ஒரு குழுவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரே விதமான இரத்த தொடர்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். அது ஒரு குழு. இன்னொரு இரத்த தொடர்பு உள்ள குழு வேறொரு இடத்தில் இருக்கும். இப்படி இனக்குழுக்களாக இருந்தார்கள். சரி, இந்த இனக்குழுக்களாக இருந்தவர்கள் வேட்டையாடினார்கள். வேட்டையாடி கிடைத்த பொருளை அங்கேயே பகிர்ந்து உண்டார்கள். இப்பொழுது நாம் கம்யூனிசம் பற்றி பேசுகிறோம், பொது உடைமை என்று சொல்கிறோம். உண்மையான பொது உடைமை சமுதாயம் என்பது வேட்டை சமுதாயமாக மனிதர்கள் இருந்த காலத்தில் ஆதி பொது உடைமை சமுதாயம் அதுதான். ஏனென்றால் எவனுக்கும் தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது. அவர்கள் செல்லுவார்கள், வேட்டையாடுவார்கள், கிடைத்ததை பகிர்ந்து உண்பார்கள். இதுதான் வேட்டை சமுதாயமாக இருந்தது. அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தால் ஒரு சமுதாயம் என்பது தாய் வழி சமுதாயமாகத்தான் இருந்திருக்கிறது. தாய்தான் அடிப்படை. பெண்ணே தலைமை சார்ந்தவளாக இருந்திருக்கிறாள். அவள்தான் நெருப்பையும் பற்ற வைக்கிறாள், அந்த நெருப்பு அணையாமலும் பாதுகாக்கிறாள். இந்த ஆண் மக்களுக்கு வேண்டிய அனைத்துக்கும் அவளே உதவியாக இருக்கிறாள். இந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவளாகவும் இருக்கிறாள். வம்ச விருத்திக்கு அவள்தான்
காரணகர்த்தாவாக இருக்கிறாள். இப்படி அவளை சார்ந்து இயங்கக்கூடிய நிலையில்தான் மற்றவர்கள் இருப்பதனால் அன்றைய சமூகம் தாய் வழி சமூகமாக இருந்தது. புரிகிறதா? அந்த தாய் வழி சமுதாயம் என்பது சொத்துடைமை அற்ற சமுதாயமாக இருந்தது. அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தால் இப்பொழுது மனிதர்கள் நாகரீகப்படுவது என்பதே பாலுறவில் அவர்கள் எப்படி தங்களை பக்குவப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கூட்டு பாலியல் வன்முறை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இது நாகரீக சமுதாயமா? இது நாகரீகத்திற்கான எந்த நல்லடையாளத்தையும் நாம் இன்றைக்கு நம் கண் முன்னால் பார்க்க முடியவில்லை. பாலியல் முறையை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பண்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமானது. அன்றைய நிலையில் ஒன் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஒன், ஒருவருக்காக எல்லாரும், புரிகிறதா? எல்லாருக்காகவும் ஒருவர் என்ற நிலை இருந்தது. அங்கே எந்த பேதமும் கிடையாது. இப்படி பாலியல் சார்ந்த எந்த பேதமும் கிடையாது. அப்படி இருந்த அந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டு வேட்டை சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக வருகிறது. வேட்டை சமுதாயமாக இருக்கிற வரையில் நாடோடிகளாகத்தான் மக்கள் அலைந்து திரிந்தார்கள். வேளாண்மை சமுதாயம் என்று வருகிற பொழுது ஆற்றங்கரை ஓரத்தில் அவர்கள் தங்கினார்கள். ஒரு இடத்தில் நிலையாக தங்குவதற்கான சூழல் கனிந்தது. வேளாண்மையில் ஈடுபட்டார்கள். 6 மாத காலம் உழைத்தார்கள். பிறகு உழைத்து கிடைத்ததை உண்டு 6 மாத காலம் ஓய்வாக இருந்தார்கள். அந்த நேரங்களில் பலவற்றை சிந்தித்தார்கள். அப்படி சிந்தித்ததன் மூலமாகத்தான் கலை, இலக்கியம், பண்பாடு என்று ஒவ்வொன்றாக கண்விழித்து கொண்டே வந்தது. புரிகிறதா? இப்பொழுது என்ன ஆனது? அனைவரும் ஒருவருக்காக, அனைவருக்காகவும் ஒருவர் என்று இருந்த நிலை முற்றிலும் மாறிவிட்டது. மாறி கணவன் மனைவி ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த கற்பிதத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த கற்பிதத்தை சேர்ப்பதற்காகத்தான் பெண்ணின் மீது கற்பு என்ற ஒன்றை அவர்கள் சுமத்தினார்கள். ஏனென்றால் எனக்கே உரியவளாக இவள் இருக்க வேண்டும். அதற்கு அடிப்படை காரணமே ஆதி பொது உடைமை சமுதாயம் என்பது சொத்து அற்ற சமுதாயம், சொத்துடைமை இல்லாத சமுதாயம். ஆனால் இப்பொழுது வேளாண்மை சமுதாயமாகிவிட்ட பிறகு நிலங்கள் இவனுக்கு சொந்தமாக இருக்கிறது, கால்நடைகள் இவனுக்கு சொந்தமாக இருக்கின்றன. தனக்கு சொந்தமான பொருள்கள் தன் மூலமாக வரக்கூடிய பிள்ளைக்குத்தான் சென்று சேர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். எனவே தன் பிள்ளைக்குத்தான் இந்த தான் சேர்த்து வைத்த சேமிப்பு சென்று சேர வேண்டும் என்று நினைக்கிற பொழுதே எனக்கான மனைவி எனக்காக மட்டுமே வாழ வேண்டும். அவளுடைய இச்சைகள் எதுவாக இருந்தாலும் அவள் எனக்காக மட்டுமே தான் இருக்க வேண்டுமே தவிர அவள் வரம்பு மீறக்கூடாது என்று அவனே ஒரு வேலி கட்டுகிறான். அவன் கட்டுகிற அந்த வேலிக்கு பெயர்தான் கற்பு. புரிகிறதா? இந்த கற்பு என்ற வேலியை கட்ட அதற்கு பிறகு கணவன் மனைவி மக்கள் என்று வாழத் தொடங்குகிறார். அப்படி வாழத் தொடங்கியதில் உருவெடுத்தது தான் குடும்பம். எனவே குடும்பம் என்பது இங்கேதான் உருவாகிறது. இந்த குடும்பம் என்பது முதலில் கூட்டு குடும்பமாகத்தான் உருவெடுத்தது. நீங்கள் கூட்டு குடும்பம் என்கிற பொழுது இப்பொழுது இன்றைய தலைமுறைக்கு கூட்டு குடும்பத்தின் பெருமை தெரியாது. ஒரு கூட்டு குடும்பம் என்றால் ஒரு தாய் தந்தை, அவர்களுக்கு 4 பிள்ளைகள் இருப்பார்கள். 4 பிள்ளைகளும் தாயும் தந்தையும் ஒரே கூரையின் கீழ் இருப்பார்கள். அந்த 4 பிள்ளைகள் 4 பெண் மக்களை மணந்து கொள்வார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு கூட்டு குடும்பத்தில் அன்றைய சூழலில் 20 பேருக்கு மேலும் இருப்பார்கள். சரி, 20 பேருக்கு மேல் இருந்தால் கூட்டு குடும்பம் என்பது தாங்குமா என்று கேட்டால் அதுதான் ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு. காரணம் டிவிஷன் ஆஃப் லேபர் என்று இன்றைக்கு நாம் பேசுகிறோமே, அதுபோல அன்றைக்கு சுமைகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. சுமைகளும் பகிர்ந்து கொள்ளப்பட்டன, சுகங்களும் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. ஆமாம், அதாவது ஒருவர் தலையிலேயே எல்லாவற்றையும் சுமப்பது என்பது இல்லை. இப்பொழுது நீங்கள் நாம் தனி குடும்பம் நடத்துகிறோம் என்றால் நான் என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள்
அத்தனை தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டிய ஒட்டுமொத்தமான பொறுப்பு என் தலையில்தான் வந்து விழுந்திருக்கிறது. அவற்றை நான் சுமக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுதுதான் பெண் மக்கள் வேலைக்கு செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். பெண் மக்கள் வேலைக்கு செல்ல தொடங்கியதனால் ஓரளவு ஆண் மக்களுடைய பொருளாதார சுமை குறைந்திருக்கிறது. ஆனால் அதுவே இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் பெண் மக்கள் வேலைக்காக போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தால் பெரும்பாலான குடும்பங்களில் நீங்கள் ஒரு ஆண்மகன் தான் அத்தனை சுமைகளையும் தாங்குகிறார். அப்பொழுது ஒரு கூட்டு குடும்பம் என்கிற பொழுது அந்த சுமைகள் முழுவதும் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. ரெண்டாவது, கூட்டு குடும்பம் என்பதில் ஒரு கண்காணிப்பு இருந்தது. அது மிக முக்கியமானது. ஒரு மிக முக்கியமானது கண்காணிப்பு. இன்றைக்கு ஏன் நீங்கள் வரைமுறை அற்ற வாழ்க்கை முறை வந்து சேர்ந்தது? வெகு எளிதாக பாலியல் பிறழ்வுகள் நடக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம்? கண்காணிப்பு என்ற ஒன்று இல்லை. நீங்கள் எப்பொழுதுமே மனிதர்களுடைய சுபாவம் என்பது ஹேர்டு மென்டாலிட்டி என்று சொல்லுவான், மந்தை மனோபாவம் என்று. ஒரு ஆடு சென்றால் அதை பின்னாலேயே மற்ற ஆடுகள் கண்ணை மூடிக்கொண்டு செல்லும். அதுபோலத்தான் அது மந்தை மனோபாவம் நமக்கு இருக்கிறது. இப்பொழுது ஒரு ஆட்டு மந்தை இருக்கிறது என்றால் அந்த மந்தையை கண்காணிப்பதற்கு ஒரு இடையன் இருப்பார். அந்த இடையன் எங்கே இருந்தாலும் அவனுடைய பார்வை அந்த ஆடுகளின் மீது தான் இருக்கும். ஆக இது மந்தையாக இருக்கிற பொழுது ரெண்டு நன்மைகள். இந்த மந்தையை கண்காணிப்பதற்கு ஒருவன் கிடைக்கிறான், அது ஒரு நன்மை. ரெண்டாவது, இந்த மந்தை கூடி இருப்பதனால் கூட்டு வலிமையை அது பெறுகிறது. தனித்தனியாக இருப்பதனால் நமக்கு வலிமை வந்து சேருவதில்லை. எனவே கூடி இருப்பதனால் நம்முடைய வலிமை கூடுகிறது, பெருகுகிறது. அதுதான் கூட்டு குடும்பத்தில் ஒரு கண்காணிப்பும் இருக்கிறது, வலிமையாகவும் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு தனிநபர் எல்லா சுமைகளையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லாமற் போகிறது. அனைத்தும் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. சரி, இவ்வளவு நல்ல கூட்டு குடும்பம். நீங்கள் தமிழ் சமூகத்தையே நீங்கள் எடுத்து பாருங்கள். என்னுடைய தந்தைக்கு தந்தை காலம், என்னுடைய தந்தை காலத்திலேயே கூட்டு குடும்பம் சிதைந்து தனி குடும்பம் வந்துவிட்டது. என்னுடைய காலத்திலேயே தனி குடும்பம் என்பது தனித்தனி மனிதர்களாக மாறத் தொடங்கி விட்டார்கள். இன்றைக்கு காரணம் நீங்கள் சொல்வது போல் சுயநலம், பணத்தாசை, சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற மனப்போக்கு. அதுதான் மிக முக்கியமானது வாசுகி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்பொழுது நீங்கள் இந்த கூட்டு குடும்பத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று ஒரு பக்கம் பார்த்தால், இந்த கூட்டு குடும்பம் இவ்வளவு நன்மைகள் இருந்தும் ஏன் சிதைந்தது என்பதற்கு பொருளியல் சூழல் தான் காரணம். இப்பொழுது பிள்ளைகள் முன்பு வெறுமனே வேளாண்மை சமூகமாக இருக்கிற பொழுது அத்தனை பேரும் ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது, விளைநிலம் இருக்கிறது. அந்த விளைநிலத்தில் இவர்கள் போய் கூடி உழைக்கிறார்கள். உழைத்ததை பங்கிட்டு அனைவரும் உண்கிறார்கள், அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்கிற நிலையில் கூட்டு குடும்பம் என்பது சரி. ஆனால் அந்த பிள்ளைகள் படிக்க தொடங்குகிறார்கள், கல்வி அறிவை பெறுகிறார்கள். பெற்ற அறிவின் மூலமாக வேலை தேடுகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இருக்கிற இடத்திலேயே வேலை வாய்க்காது. எனவே வேலைக்காக இவர்கள் இடம்பெயர வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்படித்தான் இப்படி கிராமங்கள் அனைத்துமே நகரங்களை நோக்கி வந்ததற்கு காரணம் என்ன? அவரவர் தனக்கான வேலைகளை தேடிக்கொண்டு வருகிற நிலையில் இந்த கூட்டு குடும்பம் தன்னை அறியாமல் தானாகவே கலையத் தொடங்குகிறது. அங்கிருந்து இவர்கள் வருகிறார்கள். வந்த இடத்தில் இவர்கள் திருமணம் நடக்கிறது. எந்த இடத்தில் வேலை செய்கிறார்களோ, பணிபுரிகிறார்களோ அந்த இடத்திலேயே இவர்கள் வாழ வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதனால் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை பெற்றவர்களோ அந்த மண்ணை விட்டுவிட்டு இவர்களோடு வருவதற்கு தயாராக இல்லை. அப்படியே வந்தாலும் இவர்கள் ஏற்பதற்கும் தயாராக இல்லை. அதையும் பார்க்க வேண்டும். திருமணம் ஆகிற வரையில்தான் தாயும் தந்தையும் இவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள். திருமணம் முடிந்த அடுத்த கணமே இவ்வளவு காலம் வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர் இவர்களுக்கு முதுகில் இருக்கக்கூடிய சுமைகளாக மாறிவிடுகிறார்கள். எனவே அந்த முதுகு சுமையை இறக்கி வைத்து விட்டுத்தான் அடுத்த வேலை என்கிற அளவுக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். இதுதான் காரணம். சரி, எல்லோரும் இப்பொழுது நான் என்னுடைய பெற்றோரோடு சேர்ந்து ஒன்றாக இருப்பது
ஆசைதான். ஆனால் எனக்கான வேலை வேறு இடத்தில் கிடைக்கிற பொழுது நான் இடம்பெயர்ந்து வர வேண்டி இருக்கிறது. சரி, வேறு இடம் பெயர்ந்து விட்டேன். எனக்கான ஒரு திருமண வாழ்க்கை அமைகிறது. இப்பொழுது நான், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், இந்த தாய் தந்தை அந்த என்னோடு வருவதென்றால் அவர்கள் என்னைப் போல 3-4 பிள்ளைகளை பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த 3-4 பிள்ளைகளும் 3-4 இடங்களுக்கு சென்றிருப்பார்கள். இதில் கடைசியில் என்ன ஆகிறது? தாயும் தந்தையும் கைவிடப்படுகிறார்கள், தனித்து விடப்படுகிறார்கள் என்று சொல்வதை விட நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், கைவிடப்படுகிறார்கள். அப்படி கைவிடப்படுகிற இந்த தாயும் தந்தையும் என்ன செய்வார்கள்? அதுதான் நீங்கள் சொன்ன விஷயம். ஏன் இவர்கள் கைவிடப்படுகிறார்கள்? வேறொன்றும் இல்லை, இவர்களுக்கான சுகம் முக்கியம். புரிகிறதா? என்னுடைய சுகத்திற்கு இவர்கள் இருப்பது இடையூறாக இருக்கும். எனவே நான் எல்லா வகையிலும் வரையறையில்லாமல் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், செல்வங்களை குவிக்க வேண்டும் என்று கருதுகிற பொழுது நான் இந்த உறவுகளை தள்ளி வைப்பதற்காகவே என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறேன். இந்த முறையில்தான் முழுக்க முழுக்க நுகர்வு. நான் என்ன சொல்கிறேன், துய்த்தல் என்பது முக்கியம்தான். நீங்கள் உழைக்கிறோம், உழைத்து நாம் சேமிக்கிறோம், சேமித்ததை நாம் துய்க்கிறோம். துய்ப்பு இல்லை என்றால் வாழ்க்கையே கிடையாது, துய்ப்பது தான். ஆனால் எல்லாவற்றையும் நான் மட்டுமே துய்க்க வேண்டும் என்று நினைக்கிற இடத்திலே தான் சுயநலம் பெறுகிறது, சுயநலம் தலை தூக்குகிறது. இன்றைக்கு சுயநலம் தலை தூக்கியதன் விளைவுதான் இந்த கூட்டு குடும்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து தனி குடும்பங்களாக வந்துவிட்டன. இப்பொழுது தனி குடும்பங்களாவது சரியாக இருக்கின்றனவா? நீங்களே யோசித்து சொல்லுங்கள். தனி குடித்தனம் என்பது நீங்கள் சொன்ன போது பெரியவர்கள் 4 குழந்தைகள் அப்படி இருப்பாங்க, அதில் ஒருவர் கல்யாணமாகி தன்னுடைய மனைவியோடு தனியாக பிள்ளைகளோடு இருப்பதற்கு தான் தனி குடித்தனம் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய சூழலில் தனி குடித்தனம் என்பது கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோருமே தனித்தனியாக வாழ்கின்ற ஒரு அவல நிலை தான் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இல்லையா? அதுதான் வாசுகி. அதற்கு என்ன காரணம்? நீங்கள் முதல் சொன்னீங்களே, அதுதான் காரணம். சுயநலம் என்பது சுதந்திரமான மனப்போக்கு, சுதந்திரமாக அது மிக மிக முக்கியமானது. நான் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தால் எனக்கு பெரியவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு அடங்கி பெரியவர்கள் என்னை கட்டுப்படுத்துவார்கள். எனவே ஒரு கட்டுப்பாடுக்கு உட்பட்டதாக மாறிவிடும். நான் உங்களுக்கு சாதாரண மக்களுக்கும் புரிகிறார் போல் சொல்கிறேன். இப்பொழுது ஒரு நதி ஓடுகிறது. இந்த நதியின் 2 கரைகள் இருக்கின்றன, 2 கரைகளுக்கு உட்பட்டு ஓடுகிறது. அப்படி இது ஓடுகிற நதி கடலில் போய் கடைசியில் கலக்கிறது. அப்படி கலக்கிற பொழுது இந்த நதி கடலிடம் சொல்கிறது, இப்பொழுதுதான் எனக்கு விடுதலை கிடைத்தது. ஏன் இந்த மாதிரி உனக்கு ஒரு மனநிலை என்று கடல் கேட்கிறது. இவ்வளவு தூரம் இந்த 2 கரைகள் என்கிற சிறைகளுக்கு உட்பட்டுத்தான் நான் உங்களிடம் சேர வேண்டி இருந்தது, எனக்கு சுதந்திரமே இல்லை என்கிற. அப்பொழுது கடல் சொல்கிறது, இந்த 2 கரைகள் இல்லை என்றால் நீ கடலுக்கே இருக்க முடியாது, வீணாகி போயிருக்கும். நீ இந்த நீர் முழுவதும் நேராக மனிதர்களுக்கு பயன்படுவதற்கு இது தேவை. நீ பிறந்ததே சக மனித இந்த சமூகத்தின் பயன்பாட்டுக்காகத்தான் நீ பிறந்திருக்கிற. எனவே அந்த பயன்பாட்டுக்கு நீ தேவைப்படுவதற்காக நீ வருகிற பொழுது கட்டுக்குள் உன் சுதந்திரம் இருந்தால்தான் அது பயனை தரும். கட்டற்று போனால் கரை மீறிய வெள்ளமாக பெருகி உன் தண்ணீர் முழுவதும் வீணாக போயிருக்கும், நீ என்னை சந்தித்திருக்கவே வாய்ப்பில்லையே என்று. அப்படி என்றால் கரை என்பது நதிக்கான பாதுகாப்பு. ஆனால் நதி என்ன நினைக்கிறது? இந்த பாதுகாப்பே எனக்கு தடை, எனக்கான சிறை என்று நினைக்கிறது. கூட்டு குடும்பம் என்பது நதி மாதிரி தான். இந்த நதிக்கு எப்படி கரை பாதுகாப்பாக இருக்கிறதோ அப்படித்தான் நம்மிலிருந்து மூத்தவர்கள், நம்மை பெற்றவர்கள் நமக்கான வாழ்க்கை பாதுகாப்பு கவசங்களாக இருக்கிறார்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? இவையெல்லாம் நமக்கான தடைகள், நாம் சுதந்திரமாக இயங்க முடியவில்லை என்று கருதி இந்த தடைகளை உடைத்து கொண்டு வெளியே வருகிறோம். அப்படி வெளியே வருவதனால் கரைகளை உடைத்து கொண்டு வெள்ளம் வெளியே போனால் அது பெருக்கெடுத்து காட்டாறாக மாறி
அழிவையும் சேதத்தையும் தான் உருவாக்குமே தவிர அது எந்த சமூக நன்மைக்கும் பயன்படாது இல்லையா? ஆமாம். அது போன்றுதான் இப்பொழுது மனித வாழ்க்கை அப்படித்தான் அமைந்திருக்கிறது. நாம் கட்டற்ற சுதந்திரத்திற்கு போய்விட்டோம். சுதந்திரம் இப்பொழுது நீங்கள் சிங்கப்பூரை எடுத்துக்கொள்ளுங்கள். சிங்கப்பூரை கொசுக்களின் கூடாரமாக இருந்த அந்த இடத்தை இன்றைக்கு ஆசியா கண்டத்திலேயே மிக அற்புதமான ஒரு நகர நாடாக, சிட்டி ஸ்டேட் என்று சொல்லுவார்கள், அப்படி அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் லீ குவான் யூ என்கிறார். லீ குவான் யூ என்பவர் ஆட்சி பொறுப்பில் இருந்து அவர்தான் இவ்வளவு மாற்றங்களை உருவாக்கினார். லீ குவான் யூவிடம் கேட்கிற பொழுது அவர் சொல்கிறார், இதை எப்படி உங்களால் சாதிக்க முடிந்தது என்று கேட்டபொழுது, கட்டுப்படுத்தப்பட்ட ஜனநாயகத்தின் மூலமாகத்தான் எது சாதிக்கப்பட முடிந்தது. ரெஸ்ட்ரிக்டட் டெமோக்ரஸி. ஜனநாயகம் இருக்க வேண்டும், சுதந்திரம் இருக்க வேண்டும், கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். எனவே கூட்டு குடும்பம் என்பது கட்டுப்பட்ட ஒரு ஜனநாயக அமைப்பு மாதிரி. இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற வாழ்க்கை முறை என்பது கட்டுப்பாடுகளே அற்ற ஒரு வாழ்க்கை முறை ஆகிவிட்டதனால் நாம் எல்லா வகையிலும் வரம்பு மீறுகிறோம். நமக்கு எந்த விதமான தடையும் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. பொதுவாக அடிப்படை என்ன? ஒரு இல்லறம் என்று சொன்னால் அன்பு தான் அதற்கான அடித்தளம். அன்பு இல்லாத இரண்டு இதயங்கள் ஒரு கூரையின் கீழ் இருந்தால் என்ன, இல்லாமற் போனால் என்ன? இல்லறம் என்பது எப்பொழுது செழிக்கும்? இரண்டு இதயங்களிலும் அன்பு பெருக்கெடுக்க வேண்டும். நம்ம சங்க இலக்கியத்தில் நீங்கள் பாருங்கள், ஒன்றன் கூராடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. இதைவிட எப்படி சொல்ல முடியும்? இருப்பது ஒரே ஒரு ஆடைதான், ஆனால் மானத்தை மறைக்க வேண்டும் இருவரும். எனவே அந்த ஒரு ஆடையை இரண்டு கூறாக பிரித்து அதில் ஒன்றை நீ உடுத்தி ஒன்றை நான் உடுத்துகிற அளவுக்கு வறுமை நம்மை வாட்டினாலும் அப்பொழுதும் இருவரும் பிரியாமல் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் உண்மையான இல்லறத்தின் மகத்துவம், மேன்மை என்று பேசுகிற அந்த சங்க இலக்கியத்துடைய சாரை நாம் பருகி பார்த்தால்தான் தெரியும். எனவே இன்றைக்கு நாம் என்ன, எனக்கு உங்களோடு இருப்பதனால் நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு வசதியாக வாழ முடியவில்லை, அதனால் உன்னை விட்டு நான் புறப்படுகிறேன். இப்பொழுது அதாவது இதனுடைய சிக்கல்களை நீங்கள் வெளிப்படையாக பேசுவதென்றால் பல பேருக்கு எரிச்சல் தான் வரும். இதுக்கு முக்கியமானதே அவரவர் சுகம், அவரவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இன்பம். அந்த இன்பத்தை பெறுவதற்கு யார் தடையாக இருந்தாலும் சரி, கணவன் தடையாக இருந்தாலும் சரி, மனைவி தடையாக இருந்தாலும் சரி, வெட்டி கொண்டு பிரிய வேண்டியது தான். இதில் முதலில் தேவை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இல்லறம் செழிக்க வேண்டும். கூட்டு குடும்பத்தை விட்டு விடுங்கள், இப்பொழுது குடும்பமே செழிக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு இடையே உறவு நன்றாக இருக்க வேண்டும். முதலில் புரிதல் தேவை, அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே புரிதல் முதலில் வர வேண்டும். புரிதல் எப்படி வரும்? உரையாடல் மூலமாகத்தான் உங்களை நான் புரிந்து கொள்ள முடியும், என்னை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், யாராக இருந்தாலும் இல்லையா? ஒரே கூரையின் கீழ் கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள், ஆனால் ஒருவருக்கு ஒருவர் உட்கார்ந்து மனம் திறந்து உரையாடுவதற்கு கூட முடியவில்லை என்றால் விளைவு என்ன? மன இறுக்கம் தான். இந்த மன இறுக்கத்தின் மூலமாகத்தான் பலவிதமான பாதிப்புகளை உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் நாம் அடைகிறோம். அப்போ மன இறுக்கமில்லாத வாழ்க்கை வேண்டுமென்றால் நாம் மனதுக்குள் பூட்டி வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் குறைந்தபட்சம் மனைவியிடம் கணவனும் கணவனிடம் மனைவியும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், உரையாடல் வேண்டும். இது முக்கியம். இரண்டாவது, சகிப்புத்தன்மை வேண்டும். சகிப்புத்தன்மை வேண்டும். அதாவது உறவுகளில் கணவன் மனைவிக்கு இடையே எந்த குறையும் இல்லாதவனாக கணவனும் எந்த குறையும் இல்லாதவளாக மனைவியும் இருக்க வாய்ப்பில்லை. குறைகள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் குறைகளை பற்றி கவலைப்படாமல் அவரிடம் இருக்கக்கூடிய நிறைகளை பார்க்க வேண்டும். அதனால தான் ஓஷோ சொல்லுவார், செலிப்ரேட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் என்பார். யூ செலிப்ரேட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். உனக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்களை முதலில் பட்டியலிட்டு பார். இவையெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கின்றன
என்று நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர கிடைக்காதவற்றை பற்றி நாம் யோசித்தால் கவலை பள்ளத்தில் தான் விழுவோம். அதனால் முதல்ல நாம் கணவனும் மனைவியும் மனம் விட்டு பேச வேண்டும். அதற்கு உரையாடல் மிக மிக முக்கியமானது. இதையெல்லாம் நான் எல்லா குடும்பங்களில் உள்ளவர்களும் காது கொடுத்து கேட்டு கண் திறந்து பார்த்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். முதலில் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல் வர வேண்டும். சரி, புரிதல் வருகிறது. ரெண்டாவது, குறைகளை பற்றி அதிகமாக நாம் கவனம் செலுத்தி அதை பற்றியே சிந்திக்கக்கூடாது. எல்லாரிடமும் குறைகள் குறைவாகத்தான் இருக்கும், நிறைகள் தான் அதிகமாக. ஆனால் நம் மனம் குறைகளை மட்டும்தான் பார்க்கும். அதுதான், அதாவது இவ்வளவு பெரிய வெண்மையான சுவர், இந்த வெண்மையான சுவரில் ஒரே இடத்தில் ஒரு கரும்புள்ளி இருக்கிறது என்றால் இவ்வளவு அழகான தூய்மையான இந்த சுவர் முழுவதும் இருக்கிறதே என்று பார்க்காமல் அந்த இடையே ஒரு கரும்புள்ளி இருக்கிறதே, அதன் மீது தான் நம் பார்வை போய் நிற்கிறது. அது நம்முடைய பார்வையின் குறைபாடு என்றால் அது நம் மனத்தின் குறைபாடு இல்லையா? அப்போ குறைகளுக்கு நீங்கள் அதிகமாக இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு அழகாக நான் வாசித்ததை நினைவில் வைத்திருக்கிறேன். குறை கூறுதல் என்பது உங்கள் வீட்டு புறாவை மாதிரி தான் உங்களுடைய குறை கூறுதல். ஏன் தெரியுங்களா? உங்கள் வீட்டு புறாவை வெளியே விட்டீங்கன்னா அது போய் திரும்ப உங்களிடமே சேரும். புறாவை விட்டீங்கன்னா மறுபடியும் உங்களிடம் சேரும். நீங்கள் குறைன்னு ஒருத்தன் மேலே சொன்னால் அதே குறை வேறு வடிவத்தில் உங்களிடம் சேரும். புரியுதா? அதனால் ஒருவர் மீது ஒருவர் குறை காணுகிற இயல்பிலிருந்து ரெண்டு பேரும் விடுபட வேண்டும். சகிப்புத்தன்மை என்பது மிக மிக முக்கியமானது. மூன்றாவது, எல்லாவற்றையும் விட முக்கியமானது, மன்னிக்கும் மனோபாவம் வேண்டும். எர் இஸ் ஹியூமன் இல்லையா? தவறு செய்வது மனித இயல்பு. அதனால் மன்னிக்கும் மனோபாவம் வேண்டும். மன்னிக்கும் மனோபாவம் பொதுவாகவே பெண்களிடம் உண்டு, ஆண்களிடம் கிடையாது. அதற்கு நீங்கள் காவியம் இதிகாசங்களிலிருந்து 1000 உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுது சூதில் பணயம் வைத்த பாண்டவர்களை திரௌபதி மன்னித்தாள் இல்லையா? நெருப்பில் இறங்க சொன்ன ராமனை சீதை மன்னித்தாள். நள்ளிரவில் நடுக்காட்டில் விட்டு விட்டு விலகி சென்ற நளனை தமயந்தி மன்னித்தாள். திருமணமான காலத்தில் சிறிது காலத்திலேயே கண்ணகியை விட்டு பிரிந்து நீண்ட நெடுங்காலம் மாதவியிடம் மையலுற்று அனைத்து பொருளையும் இழந்துவிட்டு திரும்புகிற நிலையிலும் கோவலனை மனைவியாக கண்ணகி மன்னித்தாள். மன்னிக்கும் பண்பு பெண்களுக்கு இயல்பாக இருக்கிறது. ஆனால் ஆண்களை நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு அப்பாவியாக இருந்த அகலிகையை மன்னிப்பதற்கு கௌதம முனிவன் தயாராக இல்லை. அவள் அறியாமல் செய்த தவறு அது. அவன் இந்திரன் இவன் வடிவத்தில் நிற்கிற பொழுது இவன் வந்தவன் இந்திரனா தன்னுடைய கணவன் கோதமனா என்று அவளுக்கு எப்படி? நீ தான் முக்காலம் திரிகாலம் இருந்த ஞானி ஆயிற்று, உனக்கே தெரியவில்லை என்றால் அவளுக்கு எப்படி தெரியும்? எனவே இந்த அகலிகையை மன்னிக்கிற மனோபாவம் கோதமனுக்கு இல்லை, அவளை கல்லாக்கி விடுகிறான் இல்லையா? நாம் புராணங்களில் பார்க்கிற ரேணுகாதேவி, அவள் தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடியவன் ஜமதக்கினி முனிவன், இருவருக்கும் பிறந்தவன் தான் பரசுராமன். இந்த ரேணுகை ஒவ்வொரு நாளும் இவன் பூஜை செய்வதற்காக ஆற்றங்கரைக்கு சென்று ஆற்றங்கரையில் உள்ள மணலை எடுத்து அதிலே அவள் குடத்தை உருவாக்குவாளாம். சாதாரணமாக ஆற்றங்கரை மணலில் நீங்கள் குடத்தை உருவாக்க முடியாது. அவளுடைய கற்பினால் அந்த காரியத்தை செய்கிறாள். அப்படி அவள் குடத்தை உருவாக்கி அந்த ஆற்றில் நீரை எடுத்து கொண்டு இவனிடம் கொடுப்பாள். ஒரு நாள் அவள் அந்த குடத்தை அந்த ஆற்றில் மூழ்கச் செய்து தண்ணீர் எடுக்கிற பொழுது இந்த ஆற்று நீரில் வான வீதியில் செல்லக்கூடிய ஒரு கந்தர்வனுடைய வடிவம் தெரிகிறது. இப்படி ஒரு அழகனா என்று ஒரே ஒரு நொடி அவள் பார்த்தாள். அந்த பார்க்கும்போது இப்படி ஒரு அழகனா என்று ஒரு வியப்போடு பார்த்தாள். அவ்வளவுதான். அடுத்த கணமே அதிலிருந்து அவள் விலகிவிட்டாள், அந்த எண்ணத்திலிருந்து விலகிவிட்டாள். ஆனால் இவர் முக்காலம் அறிந்த ஞானி ஆயிற்ற ஜமதக்கினி, நீ நிறையழிந்து விட்டாய். எப்பொழுது பிற ஆடவன் மீது உனக்கு எண்ணம் சென்றதோ அப்பொழுதே நீ நிறையடைந்தவளாகிவிட்டாய் என்று சொல்லி உடனே பரசுராமனை கூப்பிட்டு, மகனே,
உன்னுடைய தாய் நிறையடைந்து விட்டால் அவள் தலையை வெட்டு என்றால் பரசுராமனை வெட்டனான். புரிகிறதா? அப்போது ஒரு சிறு தவறை கூட மன்னிப்பதற்கு அங்கே ஜமதக்கினியும் தயாராக இல்லை, அங்கே கோதமனும் தயாராக இல்லை. மிகப்பெரிய தவறுகளை செய்த ராமனையும் பாண்டவர்களையும் நலனையும் கோவலனையும் பெண்கள் மன்னித்திருக்கிறார்கள் இல்லையா? அப்போ ஒருவர் மன்னிப்பு என்பதுதான் அந்த இன்னொருவருக்கு கிடைக்கிற பொழுது அங்கே உறவு வெட்டுப்படாமல் ஒட்டியபடி இருக்கும். அதனால் ஒரு புரிதல் வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், மனம் விட்டு பேச வேண்டும், அன்பு அடிப்படையாக இருக்க வேண்டும். புரிகிறதா? இவையெல்லாம் சேர்ந்தால்தான் நீங்கள் ஒரு குடும்பத்தை தொடர்ந்து நல்லபடியாக நடத்தி கொண்டு போக முடியும். இல்லை என்றால் அந்த குடும்பம் இதில் யார் பெரியவர் என்று நினைப்பது முதலில் தவறு. ஆணுக்கு பெண் அடிமையே அல்ல. காலம் காலமாக வந்த கற்பிதங்கள் எல்லாம் உடைபட்டு போய்விட்டன. எனவே ஒரு ஆண் பெண்ணை சக உயிரியாக நினைக்க வேண்டும், தன்னுடைய தோழியாக பாவிக்க வேண்டும். புரிகிறதா? நான் ஆணாக பிறந்தவன் என்பதற்காக ஆதிக்கம் செலுத்துவதற்கு நினைக்கக்கூடாது. அதனால் ஆணாதிக்கம் என்பது எவ்வளவு கொடுமையானதோ அதே அளவுக்கு பெண்ணாதிக்கம் என்பதும் கொடுமையானது. ஆமாம். எனவே ஆதிக்கம் என்பது எங்கே தகர்ந்து போகும் என்றால் அன்பு இருக்கிற இடத்தில் ஆதிக்கத்திற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே அன்பிலே தோய்ந்து, அன்பிலே நனைந்து, அன்பிலே தவிர்ந்து, அன்புமயமாக வாழுகிற வாழ்க்கை நமக்கு வாய்க்கிற பொழுது நம்முடைய குடும்பம் செழிப்பாக இருப்பதற்கு எல்லா வகையிலும் உதவியாக சிறப்பாக அமையும். அதுதான் கூட்டு குடும்பம் கொள்ளை அழகு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். எந்தவித வசதி வாய்ப்பும் இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு கூரையின் கீழ் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்து மகிழ்ந்து உரையாடி உண்டு மகிழ்ந்த நாட்களை எல்லாம் எண்ணி பார்க்கையில் ஏனெல்லாம் நாமெல்லாம் அதை அனுபவித்திருக்கிறோம். மீண்டும் அது போன்ற ஒரு வாழ்க்கை சூழல் வராதா என்ற ஒரு தாபம் நம்ம மனசுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இன்றைய தலைமுறையினருக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் போனதற்கு நீங்கள் சொன்னது போல் காலச்சூழலாலும் பணி நிமித்தங்களாலும் அவர்கள் வெளியே சென்று வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். கூட்டு குடும்பம் என்பது ஒரு சிறந்த அமைப்பு முறை. இது நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய ஒரு அழகான வாழ்வியல் முறையாக இதை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். நீ இப்போ நான் கேட்டது போல் மறுபடியும் இந்த கூட்டு குடும்பம் என்ற ஒரு அமைப்பை நாம் நோக்கி நகர வேண்டும் என்பது இன்றைய சூழலில் இந்த சமுதாயத்தில் ஒரு சாத்தியமான காரியமாக இல்லை. ஒன்றிலிருந்து ஒன்றாக பிரிந்த பிறகு இருந்த இடத்திற்கு மீண்டும் போய் சேர்வது என்பது மிகவும் சிரமமானது. ஆனாலும் நாம் இப்போது இருக்கின்ற இளைய தலைமுறையினரை கூட்டு குடும்பத்தில் வாழ வேண்டும் என்று வலியுறுத்ததை விடவும், நாம் கூட்டு குடும்ப அமைப்பை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பதை விடவும், கூட்டு குடும்பத்தில் இருக்கின்ற அந்த அற்புதங்களை இப்போதும் நாம் மறுபடியும் கொண்டு வர முடியும். எப்படி என்றால், இன்றைக்கு இருக்கின்ற எத்தனையோ இந்த ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பல விழாக்கள் வருகின்றது, பண்டிகைகள் வருகின்றன, குடும்ப நிகழ்வுகள் வருகின்றன. இந்த அனைத்து நிகழ்வுகளிலும் அந்த குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் அனைவருமே ஒன்று கூடி மகிழ்ந்து உறவாடி அதையெல்லாம் கொண்டாடி கொண்டு வந்தாலே கூட்டு குடும்பத்தின் சாரத்தை எடுத்து அந்த உறவுகளை நாம் பேண முடியும். இன்றைய இளைய தலைமுறையினர் இதை தொடர்ந்து செய்து வந்தாலே இது ஒரு சரியான வாழ்வியல் முறையாகவும் இருக்கும், அவருடைய வாழ்வும் நிறைவாக இருக்கும் என்பதே என் கருத்து. நீங்களும் குடும்பம் என்ற அமைப்பு எப்படி உருவானது என்பதற்கு வெகு அழகான உவமைகள் சொல்லி வெகு அற்புதமாக ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்குள் உள்ள புரிதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெகு அழகாக எடுத்துரைத்தீர்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல கேள்வியுடன் உங்களை அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கிறேன் ஐயா. அதுவரை ரொம்ப அழகு வாசிக்க. அதாவது கூட்டு குடும்பம் என்பது இனி சாத்தியம் இல்லை. ஏனென்றால் சமூகம் என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டே வரக்கூடியது. அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நாமும் நம்மை மாற்றிக்கொண்டே வாழ்ந்தால்தான் வாழ முடியும். இன்றைய சமூக சூழலில், அதுவும் இந்த நுகர்பொருள் கலாச்சாரத்தின் முற்றுகையில் கூட்டு குடும்பத்திற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கூட்டு குடும்பமாக நீங்கள் ஒரு ஆண்டில் வரக்கூடிய விழா காலங்களில் எங்கிருந்தாலும் ஒன்றாக போய் கூடி அமர்ந்து மகிழ்ந்து அந்த கூட்டு குடும்பத்தின் சாரத்தை இன்றைய சூழலிலும் நினைத்தால் அனுபவிக்க முடியும்.
என்று மிக அழகாக நீங்கள் சொன்னது உண்மையிலேயே மிக மிகச் சிறப்பான கருத்து. இந்த அடிப்படையிலாவது கூட்டு குடும்பத்தினுடைய அந்த வடிவம் மாறாமல் சிதையாமல் நீடிக்குமானால் அது உண்மையிலேயே மகிழ்ச்சியானது. ரொம்ப நன்றி.